எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. உலகத்தார் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பரவட்டும். இது நூறாணி நிவர்த்தி. இன்ஷா அல்லாஹ் எங்கு சென்றும் தீராத சகல பிரச்சனைகள், சகல தீய சக்திகள், உடல் பிணிகளிலிருந்து பரிபூர்ண விடுதலை. முடியாத பிரச்சனை என்பது ஏதும் இல்லை. பல பேர் கேட்கும் கேள்வி என்ன என்றால், மருந்து எடுக்கும் முறைகளும் மருந்து வைக்கும் முறைகளும் பற்றி கேட்கிறார்கள். ஊதி எடுக்கும் ஒரு முறை இருக்கிறது. மருந்து எடுக்கும் முறை, அதாவது வயிற்றில் மருந்து, வசிய மருந்து இல்லை வேறு ஏதாவது மருந்து வைத்தா அது எடுக்கிற முறை இருக்கிறது. அது ஊதி எடுக்கும் முறை பற்றி கேட்குறார்கள். ஊதினால் மருந்து வந்து விடுகிறது என்று நல்லா உங்களுக்கு தெரியணும். ஊதி எடுத்தால் வயிற்றிலிருந்து வரும் உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக அது கிடைக்காது. ஊதாங்குழலில் வைத்து அவர்கள் எடுத்து காட்டுறால் தவிர அது உங்கள் வயிற்றிலிருந்து வரும் மருந்து அல்ல. இது புரிந்து கொள்ள வேண்டும். வயிற்றில் மருந்து எடுக்க வேண்டாம், முறையான நபர்கள் எடுக்கணும். நாம் இப்போ எடுப்போம். நாம் என்பது அந்த மருந்தை முறிக்கிற வேலையை முதல் கொடுப்போம். அதற்கு பின் நாமே சொல்வோம், பேதி மாத்திரை சாப்பிட்டு அந்த மருந்து என்பது நாம் கொடுத்த மருந்தும் கலந்து வேலை செய்து நாம் அவுட் சைட் போகும்போது வந்துவிடும். இது முறையானது. புல்லாங்குழல் மாதிரி வைத்து கொண்டு ஊதும் போது அதிலிருந்து வரும், ரவுண்டாக வரும். அது எப்படி என்பது சாத்தியம் என்பது நம்ம அறிவை வைத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்போவுமே என்பது எப்படின்னா, அந்த பொருள் என்பது நம் வயிற்றிலிருந்து வரும்போது அந்த உணர்வுகள் நல்லா தெரியணும். ஆனால் அதை எடுத்த உடனே அது திருப்தியாக இருக்குதுங்க. ஏன்னா உங்கள் மனநிலை தான் அது தவிர அது உண்மையான மருந்து எடுக்க முறை அல்ல. ஒரு வயிற்றில் உள்ளது வெளியில் வரணும்னா அது எவ்வளோ சிரமமானது, அதை கொண்டு வரணும்னா எவ்வளோ கடினப்பட்டு அதை உடைத்து கொண்டு வரணும். எல்லா மருந்தும் உருண்டையாக தான் இருக்குமா? நான் கேட்குறேன். மருந்து என்பது பல வகையில் வைப்பாங்க. அந்த பல வகையில் வைக்கிற போது அது சில மருந்துகள் என்பது துஷ்ட மருந்துலாம் வயிற்றில் ஒட்டிக்கொள்ளும். அந்த ஒட்டிக்கொள்ளும் மருந்தை எடுக்கணும்னா லேசுப்பட்ட வேலை இல்லை. சில வாமிட்டிங் எடுத்தால் கூட அந்த ஒட்டிக்கொண்ட மருந்து வராது. மேலோட்டமாக உள்ள மருந்து அந்த வாமிட்டிங்கில் வந்துடும். சில பேர் வாமிட்டிங் செய்கிறாங்க. அதுவும் சில பேர் உண்மையாக செய்கிறார்கள். பல பேர் என்பது அது மாற்று நிலையில், நான் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி ஏமாற்று வேலைகளும் நடக்கிறது. புரிந்து கொண்டு தான் செல்ல வேண்டும். நாம் என்பது எப்படி செய்கிறோம் என்றால், நாம் கொடுக்கும் பொருளை நீங்கள் உணவிலோ அல்லது ஏதாவது ஒரு பானத்திலோ தெரிந்தும் தெரியாமலும் கொடுக்கலாம். கொடுத்த பின் தெரிந்திருந்தால் அவர்கள் பேதி மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அதை என்பது வெளியில் கொண்டு வந்து விடலாம். இல்லை என்றால் தெரியாமல் கொடுத்ததை வெளியில் கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒட்டும் மருந்தை நாம் சொல்லும் முறையில் எடுத்தால்தான் வெளியில் வரும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் என்பது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையான நிலையில் செய்வது எதுவும் தோல்வி அடையாது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கொண்டு தொடர்ந்து என்பது நிகழ்ச்சியை பாருங்கள். மாதிரித்து எது உண்மை எது பொய், செய்யும் முறைகள் என்ன என்பது நாம் தெளிவுபடுத்துகிறோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. உலகத்தார் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் பரவட்டும். இது நூறாணி நிவர்த்தி.